கொண்டிருப்பது ஃபயர் நிஞ்சா கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியன் பைக்ஸ்னு ஒரு புது கேம் தான் விளையாட போகிறோம். இது வந்து பார்ட் 1. இதுக்கப்புறம் காமெடி சீரியஸ் எல்லா சீரியஸும் இந்த கேம்லேருந்து வரும். நியூ சீரியஸ்னு சொல்லலாம், இந்தியன் பைக் சீரியஸ். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் பற்றி பேசணும்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருந்தே விளாண்டுட்டு இருந்தேன் இந்த கேம். கொஞ்சம் சின்ன வயசு, ஒரு 5வது படிக்க வயசுலேருந்தே விளாண்டுருக்கேன் இந்த கேமு. ஓகே, என்னடா அது பார்த்தீங்களா, ட்ரௌசர் பண்ணி ஃப்ராங்க்லின் வாங்கியதுன்னா என்னன்னு தெரில, என் பேர் தெரில. நான் அதனால் ஃப்ராங்க்லின் மாதிரியே இருக்கேன் ட்ரௌசர் போட்டு, அதனால் நான் ஃப்ராங்க்லின்னே கூப்பிட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப்பு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தார் எடுத்துக்கலாம். இது வந்து 9090. இது வந்து ஆஃப் ரோட் தார், மாடிஃபைட் தார். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப்பு போக போகிறோம். எப்படின்னா, இந்த மலை மேலே, அங்கே மலை இருக்குது பார்த்தீங்களா, மேலே எனக்கு நேராக அங்கே பாருங்கள், நேராக டேய் என்னடா பண்ணுற, லாகில் இருக்கான்டா அப்பா. அங்கே மேலே பாருங்கள். ஐயோ, இவன் வேறு மேலே பார்க்க மாட்டேங்கிறான். பின்னாடி வரான் அதா, அங்கே மேலே போகுது பார்த்தீங்களா அங்கே மலை. எனக்கு நேராக அங்கே பார்த்தீங்களா, அங்கே அந்த இடத்துல இருந்தால் நான் இந்த ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த இதை எடுத்து வச்சு கட்டினது அங்கே. இங்கே பார்த்தீங்களா, நான் காட்டுறேன் பாருங்க, அந்த இடத்துல அங்கே தான் நம்ம போக போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரில, இன்னமும் தெரில. வந்து அந்த மலை மேலே ஏறதுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஸோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டேன். அது வந்து ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரில, நான் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், பார்த்து சொல்கிறேன். ஓகே கேஸ், நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டோம். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குவோம். எங்கடாது, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒன்று சொல்லுங்கள், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே கேஸ், வாங்கியாச்சு. இப்போ வந்து மேலே போக சொல்கிறாங்க. மேலே ஒரு பில்டிங் இருக்குமா, அங்கே ஆளுங்க இருக்காங்க. நம்ம போய், ஐயோ என்னென்னமோ ஓப்பன் ஆகுது. ஓகே, வாங்க போகலாம். சின்னது பில்லு அது சொல்லு, இவனோட பில்லு கொய்க்காது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல்லைக்கான ஆளில் பட்டுக்காங்க. ஓகே. ஐயோ கஷ்டப்பட்டு ரிப்பேர் பண்ண வந்து டக்குன்னு போட்டு போகிறதே அடிக்கணும் நிறுத்திட்டேன். அவர் தற்கூரி டிரைவர்னே ஒத்துக்கலாம். ஓகே ஓகே கேஷ், அப்படியே என்னது அது, போகலாம் வாங்க. டேய், நியூ தாரா, பச்சை கலர் 4x4. ஐயோ, யார் எடுத்துறா இது? வாங்கலாமா? காசு நம்மகிட்ட இருக்கா? வாங்கலாமா? இவ்வளோ வெறியாக இருக்கியா, தரமாக இருக்குடா. ஐயோ ஐயோ தரமாக இருக்குடா. அல்லி 4x4. ஐயோ, டயர்லாம் வெறியாக இருக்குடா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட்டு கலரில் அப்பா, பச்சை கலர் தகதகன்னு மின்னுது வெயில். அப்பா கண்ணு கூசுது. ஐயோம்மா புஷ்கி, ஏதாச்சும் தானே போட்டு தள்ளிட வேண்டாம்ப்பா. ஓகே, நம்ம வண்டி பார்த்திங்களா, நம்ம பழைய காலத்து வண்டி மாரி, தாத்தா காலத்து வண்டி மாரி இருக்குது. மாடிஃபிகேட் பண்ணிடுது, அது மாடிஃபைட் பண்ணாது. இது மாடிஃபைடு, இது அதோட சின்னது. பழைய வண்டியில் நல்லா சின்னதாக தான் இருக்கும், அது பெருசுப்பா. என்ன தண்டிப்பா அள்ளி, ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது. அது நியூ தார் 4x4. இது வந்து 4x4 இல்லாமல் பேக் சைடு மட்டும் இருக்க மாதிரி. இது ஆஃப் ரோடுக்கு தனியாக உருவாக்குனது போல். ஓகே, நைட்டு ஏதாச்சும் பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். நான் அடுத்த நாளைக்கு காலையில் இல்லைங்க, நான் நைட்டு உங்களை பார்க்குறேன். அவங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் தூங்க போகிறேன். நம்ம ஹோட்டல் இது, சரி நான் போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்கிறேன். இல்லைங்க, ஓகே இல்லை போகலாம். ஓகே கேஸ், அடுத்த நாள் காலையில் ஆகிடுச்சு. இடம் நல்லா இருந்துச்சு, நான் சுற்றி பார்த்தேன் கொஞ்சம் நேரம். நான் ஒன்றுமே இல்லைடா சுற்றி பார்க்குறதுக்கு. உள்ள சும்மா வச்சுருந்தானுங்க. மேலே ஒரு ஹோட்டலுக்கு சும்மா வந்தேன். தார ஆட்டையை போட்டுடலாமா? நம்ம தார இங்கே இருக்கட்டும். சரி வேணாம், நம்ம புது தார் ஏதாச்சும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு புது தார் வாங்க போகிறோம். அதே மாதிரி நியூ தார். ஒரு ஷோரூம்கிட்ட ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், எனக்கு தெரிஞ்ச அண்ணன்ட்ட. அந்த அண்ணன்ட்ட போய் வாங்கலாம் வாங்க. தார் ஒன்று 4x4 இதே மாதிரி. அந்த பழைய இந்த வண்டியை தூக்கி போட்டுட்டு, இந்த வண்டியை எக்ஸ்சேஞ்சு போட்டுட்டு அவங்கள்ட்ட அதை வாங்கிக்கலாம். அவங்க வந்து இப்போ ஊரில் இல்லையா, நீ வந்து எடுத்துக்கூடா, அந்த வண்டியை போட்டுட்டு எக்ஸ்டெண்ட் ஆகலாம்.
நம்ம விடுவோம்மா எக்ஸ்டென்ஷனோட. ஐயோ 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 அம்மா கவுந்துருச்சு. கவுராதான்னு பார்த்தேன், கவுந்துருச்சு. டிஃபெண்டர் ஏதாச்சும் வாங்கலாமான்னு சொல்லுங்கள், நம்ம வாங்கி வச்சிடலாம் வீட்டில். இது பைக் ஒன்று வாங்க போகிறோம். அது என்ன புல்லட். அந்த இடத்துலேயே பைக்கு எல்லாம் ஷோரூம்னாலே எல்லா வண்டியும் இருக்கும். எல்லா வண்டியும் அப்படியே நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் நம்ம ஷோரூமில் போய். ஐயோ அம்மா டேய் ஏன்டா அப்படி பறக்குது? ஐயோ அப்பா இல்லை, இன்னும் பழைய வண்டியாக அந்த அப்படி பறக்குது ஜெட்டு மாரி. ஷை ஓச்சோ போச்சு அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான். காது இருக்கிற கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் பறக்க போகுது. ஐயோ அம்மா என்ன சதுர போடுது. ஆனால் ஃப்ரண்ட் கிளாஸு பேக் கிளாஸெல்லாம் உடையவே இல்லைப்பா. வண்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக மேக் பண்ணியிருக்காங்க. மகேந்திரா தானே ஜீப்பு? சரி ஜீப். ஐயோ மகேந்திரா, ஐயோ தார் மகேந்திரா தான். ஆமாம். ஆனால் ஜீப்புன்னு தனியாக ஒரு அமெரிக்கன் கம்பெனி இருக்குது. அதுலேயும் 6 ராக்ஸ் இருக்குது. 6 ராக்ஸ் ரெண்டுமே எல்லாம் மகேந்திரா அந்த மாதிரி ஜீப்பு மட்டும் வெளிநாட்டுக்கு போகும்போது அப்படியே மாற்றிக்கிறானுங்க பேரை. ஐயோ ஏன்டா இந்த வண்டி இப்படி ஸ்பீடாக போய் வளர்ச்சா இப்படி ஆகுது. ஆமாம் நல்லா விளங்கும்டா. இப்படி போனால் எப்போடா போய் சேருவேன்டா பெரிய சிட்டி. ஓகே, நம்ம வீடு இங்கே இருக்குது. ஓகே நம்ம போவோம் வாங்க. டடன் டடன் டன் டடன் டங்கு சிக்கன் டன் டடன் டங்கு டடன் டன் டடா தக்கு. ஓகே போகலாமா? டேய் பார்த்து போடா. இல்லை என்னடா இப்படி போகிறான்? கீழே போகலாம். என்ன டொயாட்டோ ஃபாஸ்ட். அகேராடா வேணாம். நம்மளுக்கு என்ன கிடையாது ரேம்பு. ஓகே வாங்க போவோம் நம்ம ஸ்பீடாக. என்னடா இன்னமும் ஷோரூமை காணேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷோரூமை தேடுறேன். இது புது அப்டேட்னால எனக்கு ஷோரூம் எங்கே இருக்குன்னே தெரில. நான் ஷோரூமை பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நம்ம வந்து ஷோரூம்கிட்ட வந்தாச்சு. எங்கே ப்ரோ காருனா அது வந்து நான் உடச்சிட்டேன். என்னன்னா அது வந்து ஸ்கிட்டும் அடிக்க மாட்டேங்குது, ட்ரிஃப்ட்டும். சும்மா வேகமாக போய் உழைச்சா டக்கு டக்குன்னு உங்களுக்கு கவுந்துக்குது. எனக்கு செம்ம கடுப்பு. அதனால் அந்த வண்டி தூக்கி போட்டு நம்ம வீட்டில் இருக்க ஸ்ப்ளெண்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கார் ஒன்று வாங்க போகிறோம். கார் ஒன்று அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. பஸ் சைடில் லாரி நிற்கிதான்னு பார்த்துட்டு வரணும் சொல்லுங்கள். டெலிவரி பண்ணுவானுங்கன்னு பார்க்குறேன். ஒன்றும் சொல்லுங்கள், லாரி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே கேஷ் சொல்லுங்கள், இப்போ பார்த்துடலாம். வாங்க. ஒரு லாரி சகப்பு கலரில் நிற்கும்னாங்க. இங்கே நிற்கிது. ஓகே நம்ம இதெல்லாம் காரை வச்சு கொண்டு போய்க்கலாம். 2 கார் வாங்க போகிறேன். எப்படின்னா நியூ மகேந்திரா ஒன்று இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ வச்சு வாங்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். நான் தார் ஒன்று வாங்க போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த கார் என்ன வாங்கலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்டு வாங்கிக்கலாமா பசங்க? ஃபோர்டா ஸ்கார்பியோவா? அது ஃபோர்டு தான் நான் நினைக்கிறேன். ஃபோர்டு தான். ஆமாம் ஃபோர்டு. இந்த பிக்கப்பில் இல்லவே இல்லையாடா ஹம்மர் என்னமோ வந்திருக்கான். சரி ஓகே, ஆனால் அது வேணாம். அந்த தாரில் சொன்னேன், அங்கே பார்த்தது இதே தார் தான். ஓகே, ஒரு வண்டி மட்டும் வாங்கிக்கலாமா? அப்போதைக்கு 2 கார் ஏற்றிப்போம். வாங்க அந்த காரை இதில் ஏற்றிப்போம். அப்புறமேட்டு அவர்கிட்ட பணம் கொடுத்துப்பேனா? நீங்கள் வாங்க இன்றைக்கி ஏற்றுவோம், வண்டியில் ஏற்றுவோம் ஃபஸ்ட்டு. இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நாங்கள் வந்து போய் வண்டியில் ஏற்றுவோம். ஏறுமா இல்லையாடா? ஏறுமா? ஐயோ ஏறலடா. ஷோப்பா என்னடா பண்ணி தொலைது. வேகமாக வந்து சேர்த்து பார்ப்போம். பின்னாடி வந்து ஏற்றுறா. மாங்காய் சாம்பார் மாரி இருக்குடா வண்டி. லோ கிளியரன்ஸ் இருக்காடா அதில்? லோ கிளியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னடா இது ஏற மாட்டேங்குது தெண்டதுக்கு. இந்த கார் என்ன ரொம்ப லோவாக இருக்குது கீழே. அந்த வண்டியில் இதுக்கு மேலே இதை குறைக்கவே முடியாதா ட்ரைலரை? சவா எப்படா ஏற்றுவேண்ணா? ஆர்ஜிஎஸ்டியில் ஏதாச்சும் பார்ப்போம். வேணாம், அது என்ன ஒரு கூட்டாக இது. நீ வேகமாக அதை ஏற்றி பார்ப்போம் என்னதான் இருக்குதுன்னு. உட்கார்ற ஏற்ற முடியாது போல். பைக்கு வேணால் ஏற்றலாம் போல். சரி இந்த வண்டியை ஃபஸ்ட்டு அங்கே நவுத்திட்டேன். நம்ம 2 பைக் எடுக்க போகிறோம்.
சரி ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த தாரை வச்சுட்டு அந்த தார் செலக்டடில் இருக்குது நம்ம இங்கே நிறுத்திட்டு நம்ம மேலே போய் பைக் ஏதாச்சும் கிடைக்கதான் பார்ப்போம். என்ன பைக் ஏதாவது வச்சுருக்கானுங்க. அதுக்கே சும்மா ஒரு 7 பைக் இருக்கான் அவர்கிட்ட. பைக்கில் இன்னும் ஸ்டாக் வரலையா. நிறையா பைக் ஆர்டர் போட்டாங்க. ஓகே காசுக்கு அடிச்சுட்டு வாரு. என்னோட இது R15. ஓகே கேடிஎம்மு டொய்க்கு. ஓகே ஓகே இருக்குது. ஓகே என்ன வைக்கங்களா டொய்க்கும் வாங்கிக்கலாம். காசுக்கு அடிச்சுட்டு வார ஒன்று வாங்கிக்கலாம். அவ்வளோதான். அது ஆஃப் ரோடுக்கு இது ஸ்பீடுக்கு வாங்கிக்கலாம். இல்லை வேறாச்சும் வாங்கிக்கலாம் போல. ஓகே ஓகே வச்சுட்டு வரேன். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதை எடுத்துக்கிறேன். கஷ்டம் பண்ணிடலாம். இதுவே சொல்லிட்டு போகிறேன். ஐயோ இப்போண்டா அவ்வளோதான்டா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் இடிச்சு தள்ளியிருப்பேன். பம்பர் பேர் வாங்கல. அடிக்கடி கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கேன். ஏறா என்னடா அது அந்த ட்ரக்கில் ஏற்றவே முடியல. ஒன்றுத்தையும் தெண்டம் போல இருக்கு இந்த ட்ரக்குன்னே வருது. அது மேலே ஏற்ற முடியாதாடா. ட்ரக்கு மேலே ஏறி ஏதாச்சும் பண்ண முடியுமா பார்ப்போம். பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏய் பண்ணாடாப்பா. பண்ணாடாப்பா. இவ்வளோ அப்படிதான்டா. இப்படிலாம் இருக்காதீங்கடா. சத்தியமே நீங்கள் மோசமாகிடுவீங்கடா. அவ்வளோ வேண்டாம் அவ்வளோ வேண்டாம். சத்தியம்னா கிடப்ப வேண்டாம்ப்பா. சாம்பார் மேலே அந்த ட்ரக்கில் அதை ஏற்றுறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியாக இல்லைண்டா அன்னைக்கு. மாட பின்னாடிலேருந்து ஓடுறேன். ஆமாம் ரேம்பில் ஏற்றுவோம்மா. இது மேட்டான பகுதியில் ஒன்று ஏற்றி ரேம்பை வச்சு ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியும்டா. அதே தான்டா. எனக்கு செம்ம ஐடியா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரேம்பை வச்சு ஏற்ற முடியும்ல. அதான் இங்கே ஸ்பான் பண்ண போகிறேன். ரேம்பை இங்கே ஸ்பான் பண்ணி ட்ரக்கை இங்கே நிறுத்தி இப்படி ஏற்ற போகிறேன். R1 தான். R1 தான் ரேம்ப் 1. ஓகே வந்துடுச்சு ரேம்ப்பு. ஓகே இதில் ஏற்றி அப்படியே இதில் டக்குன்னு விழுவோம். எல்லா வண்டியும் ஏற்றி அப்படியே கொண்டு போயிடுவோம் இந்த வண்டி. இல்லை நான் இவ்வளோ நேரம் நான் ஐடியாவே நான் பார்க்கலடா. ரேம்புன்னோடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஓகே ஓட்டோ இல்லாமல் எடுத்து ட்ரக்கும் நல்லா தான் இருக்குது. ஆடிடாது இல்லை எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரக்கு இல்லை. அட்வான்ஸ் ட்ரக்குடா. ஆடிடா இது. ஆடி பென்ஸ் மெர்சடிஸ் இதோட நான் கிடக்கிறேன்டா. லூசுடா. ஓஹோ ஒழுங்கா பின்னாடி வரமாட்டேங்குதுடா. இது கண்ணாடி உடச்சிடாதாம்மா. ஏற்கனவே ஒரு தற்கூரி. இதில் வேறு இந்த ட்ரக்கை வேறு ஓட்ட சொல்கிறானுங்க. கடுப்பாக வருமா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஆமாம் சுற்றிட்டு வந்து இந்த ரேம்ப்பு மேலே இதை ஏற்றுவோண்டா. வானே என்னை சுற்றிட்டு வந்து இந்த ரேம்ப்பு மேலே ஏற்றுறேன்டா அந்த ட்ரக்கை. நம்மட்டு ஃபுட்பால் மேலே ஆடுறேன்டா. ஐயா இவ்வளோ பெரிய பாடியாக நான் இப்போ தான் எடுத்துகிட்டு போவேன். ஐயோ வாசிக்கு என்னாச்சு? ஐயோ சரி பைக்கை போடுங்க ஒருத்திட்டேன் போல. எங்கடா பைக்கு? அடியார வந்துடுச்சா? இங்கே வாங்கினா என்னவும் இப்போ வந்து கம்மியிலே அப்படியே பேசியிருக்காங்க.
பண்ணிட்டேன். ஓகே ஓகே. நான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அவ்வளோதான்டா. பாடுறா நேராக கொண்டு போய் முட்டை நான் போடுறேன். அவ்வளோதான்டா அவ்வளோதான். இதை நிறுத்துறதுக்கு நான் எவ்வளோ நேரம் மங்கு போட்டுக்கிட்டு இருக்கேன்டா. சபாடி 14 நிமிஷம்ப்பா. இது பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். ஓகே, இன்னொரு பைக்கை மட்டும் எடுத்துக்கோமா. ஃபஸ்ட்டு தாரை ஏற்றிடுவோம். இல்லை ஃபஸ்ட்டு பைக்கே ஏற்றிடுவோம். ஐயோ, இது எது பண்ணுறதுக்கு வேண்டாம். நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான்டா. அல்லி வெறிடா. அப்பா பிரியாணி பார்க்குறா. அல்லி அம்மாடா. ஏய் ஏய் ஜாஸ் மண்டை உடஞ்சிடுச்சு பாருங்க. நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இப்படி தாண்டா ஆகும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் கார் அடப்பாங்க எல்லாத்திட்டு போகலாம். நல்லா இது தள்ளி நிறுத்தணும் முன்னாடி. ஓகே, அடுத்த பைக் என்ன பைக் எடுக்கலாம்? என்ன பைக் எடுக்கலாம்? 115 ஏற்கனவே நான் ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துட்டோம். இப்போ ஆஃப் ரோட் பைக் எடுப்போம். புல்லட் இருக்குது, டுவிக் இருக்குது. எது எடுக்கலாம்? வாங்கிடா டுவிக்கா. டுவிக் எடுத்துக்கலாம். எனக்கு டுவிக் தான் பிடிக்கும். ஐயோ, சக்கப்ப கலர் செம்மையாக இருக்குடா. நம்ம கலர் மாற்ற முடியுமா? எனக்கு கலர் மாற்றி கேட்குறேன் ஒன்று சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் நல்லா இருக்குன்னு கேட்டேன். க்ரீன் கலர் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நல்லாவே இல்லை. க்ரீன் கலர் ரொம்ப பச்சை வாஞ்சி எடுத்த மாதிரி இருந்துச்சு. பிளாக் கலருக்கு சூப்பராக இருந்துச்சு. அதனால பிளாக் கலரே போட்டேன். வண்டி ஏற்றுறா போடா. அவ்வளோதானா? வீட்டில் போய் எல்லாத்தையும் இறக்கிடணும் ஃபஸ்ட்டு. அடி கலர் மாற்றி கேட்டுக்கலாமா? நம்ம நெக்ஸ்ட்டு வரையும் அதை மறந்துட்டேனே. அந்த பைக்கை நான் இது கலர் மாற்ற மறந்துட்டேன். அந்த பைக்கை அப்படி சாப்பிட்டு போட்டுருவோம். உட்காந்து பைக்கு மேலே பைக் உட்காந்துருச்சு. ஓய் ஐயா, இந்தாடா எப்படா வலிக்கி விட்டுட்டு மண்டை அடியே டங்கு அடிச்சது போல கம்பியில். ஓகே, ஆமாண்டா வாங்கடா. இதுக்கு மேலே காரு எந்த காரும் அவ்வளோ கேவலமாக இருக்குங்களா? ஃபார்ச்சுனர் வாங்கலாம். நம்மள்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. இதுதான் நம்ம ஃபார்ச்சுனர் வாங்குவோம். நல்லா ரெக்கடான ஃபார்ச்சுனர், ஸ்கார்பியோ 2 கார் வாங்கலாம். ஐயோ, தாண்டா பார்த்து இருக்கணும். ஆறு இருக்கு பார்த்தியா? தெரியலாம் நொண்டி. அம்மா சரி வெயிட் இருக்கும் போல வண்டி. இறங்கிச்ச வண்டி நசிங்கிரும் போல. ட்ரக்கு தான் சொல்கிறேன். ட்ரக்கு நசிங்கிரும் போல. ஏற மாட்டேங்குது ட்ரக்கில். அதனால தான் போட்டு இப்படி ஏற்றி வச்சுட்டேன். அது என்னச்சும் உடச்ச மாதிரியே இருக்கு. ஓகே, நான் வண்டி எடுத்து போடுவோம். என்னதே உடஞ்ச மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இல்லை வந்து பட்டால் இங்கூட போயிடுறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் ட்ராக்கு பறந்துடும் நினச்சேன்டா. ஒரு செகண்ட் ஒர்க்குன்னு ஆகிடுச்சு எனக்கு. சபாடி ஒன்றும் ஆகலை. உங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கா? ஏற்றுக்கு போகுதுடா. வெளிடா அவ்வளோதான்டா. ஏற்றிட்டேன்டா பஸ். என்ன தேவை தொலைஞ்சிட்டேன். ஓகே, புல்டோசர் ஏற்றுமான்னு தெரியல. புல்டோசர் ஏற்றதான் நம்பி போல். புல்டோசர் இந்த புல்ட்ரஸ் இனிமேல் நம்ம கார்கோவில் தான் பார்க்க போகிறோம். ட்ரக்கு சூப்பராக இருக்குது. ஏற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஐயோ, யாரடா ஏற்றி தொலைஞ்சேன். ஓகே,
அங்கே போகலாம் வீட்டுக்கு. கார்கோ வேலை ஐயோ கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் மோசமாக இருந்தாங்க கண்ட்ரோல். நல்லா இருக்கு ட்ரக்கு, நல்லா இருக்கு. பார்த்து நம்ம நல்ல 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 நான் ஐயோ கார்கோ ஏற்றிட்டு போகலன்னு சொல்லிவிட்டு ஏற்றிட்டு போகிறேன்டா. ஹஹா 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 ஓ போடா போகுண்ணா போகுண்ணா ஓவர் ஸ்பீடாக போய் ட்ரக்கு வந்துடும். வீட்டில் இருக்கலாம் பைக்கா. ஓகே வீடு வந்துருச்சு. வண்டி இறக்கிட்டு நான் வந்து இதை அப்படியே அங்கே விட்டுட்டு வந்துடலாம். அடுத்த பார்த்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா டேய் இந்த ட்ரக்கில் கொண்டு போகிறதுக்குள்ளே என் பைக்கில் ஒரு மாதிரியாக அடிச்சுட்டாப்பா. டப்பாங்க ஆயிடுச்சு. ஓ அவ்வளோ அதையும் முடிச்சு விட்டீங்க. ட்ரக்கு கிடக்குது. ஓகே வீட்டில் எடுத்து வச்சுருவான் வண்டியில். நல்றான்றான் பாட்டுக்கு போவான். பக்கம் இல்லைடா கரெக்டாக அந்த வீட்டுக்கு போகணும். கரெக்டாக என் வீடு தான் தூக்குது ரைட்டாக வண்டி வைத்து போல. நம்ம காரு தான் காரு வெயிட்னால்தான் இழுக்குது போல், ஒரு பக்கமாக இழுக்குது. ட்ரைலர் தான் நான் சொன்னேன். ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுட்டு விட்டுற போகிறேன். ஆனாண்டா அம்மா இதனால போக முடியாது போல. எங்கேயோ போய் ஏற்றி நிப்பாட்டு. அதான் இதுக்கு முன்னால் கொண்டு போக முடியாதுடா. என்னடா இது டேய் இங்கே வந்து கிடக்குது இல்லை உள்ள போடா ஒன்று நான் தான் வந்துட்டேன்டா. அவ்வளோதான்டா பைக்கு ஒன்றுண்டா. அவ்வளோதான் ஏன்டா இங்கேயே வலுப்புன்ற மாதிரி இது. சரி ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னடா வண்டிக்கு அடியில் போயிட்டான். வந்துட்டான்டா. வா டுய்க்கை நம்ம மாட்டிக்கிச்சு. டுய்க்கு அங்கே இதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. உள்ளே மாட்டிக்கிச்சு போல். டுய்க்கை எடுத்துடலாம். அடுத்த வீட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு வச்சுருவேன். நான்லாம் எடுத்து வச்சுருவேன். ஓகே நம்ம வீட்டுக்கு புது கார் வந்திருக்கு. தார் டடா பச்சை கலர் வந்து சிங்கிச்சாங் கலரில் இருக்குடா தார். ஓகே ஓகே டிஃபெண்டர் வேறு இருக்குல்லக்கா. நான் டிஃபெண்டர் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன் போல். டிஃபெண்டர் இங்கே தான் நிற்கிது. நம்ம சாரை மட்டும் தார் அப்படியே ஓரமாக நிறுத்தி வச்சிடலாம். ஓகே இல்லை இங்கே ஓரமாடா தார் அப்படி இங்கே நிறுத்தி வச்சிடலாம் ஓரமாக. ஓகே அப்புறம் அந்த 2 வண்டியும் நான் எடுத்து வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. பை காய் திரும்பியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ். பை.